இப்போ ஒரு மணாலி போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பிங் பாடியிருக்காங்க. We reached மணாலி பஸ் ஸ்டாண்ட். லாஸ்ட்டு ஃப்ளைட் ரூம் டூர் போகலாம் இப்போது. ஸோ பக்காவாக போயிடுச்சு போச்சு. பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஹலோ கைஸ், இப்போ ஒரு மணாலி போகிற வழியில் ஒரு ஸ்டாப்பிங் நிப்பாட்டியிருக்காங்க. 1/2 hour பிரேக்கு. ஸோ இந்த கரையில் வந்தாலே வடக்கு ஸ்மெல்லு தான். பாக்கும் சப்பாத்தியும் கலந்த ஒரு ஸ்மெல்லு. சப்பாத்தியில் பார்க்க போடுறாங்களா இல்லை பாக்கில் சப்பாத்தியை போடுறாங்கன்னு தெரியாது போல். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறானுங்க. மாக்கெலாம் இருக்கிறாரு. எல்லாம் விற்கிறானுங்க. ஸ்வீட் கார்ன், காஃபி, ஸ்நாக்ஸு, பான் எல்லாம். We reached மணாலி பஸ் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் நம்ம ரூம் வந்து போகிறது தான். இதுதான் நம்ம பஸ் டெல்டின் ட்ராவல்ஸ். கரெக்ட் டைம் ரீச் பண்ணிட்டாரு. ஒரு 5 minutes பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம ரூமுக்கு நடந்தே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு 1/2 hour வாக்கு. ரோட்டில் போய் சால் இல்லாதனால கொஞ்சம் கேஷுவலாக ஜாலியாக பேசிட்டே போகலாம். நமக்கும் இந்த அழகான வியூஸ்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்து போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பேகு தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இந்த பேகை வச்சுக்கிட்டு நடக்குது. பாடி ஜிம் பாடின்றதுனா கொஞ்சம் தாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் லாஸ்ட்டு ஃப்ளைட்டாக ரோடு உடஞ்சி போய் நாஸ்தியாகி கிடக்கு. முன்னாடிலாம் இந்த 2-way ரோடு, இப்போ இது 1-way ரோடாக்கி போகிறதும் வரதும் ஒரே சைடில் போட்டு விட்டுருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னு தெரில. ஆனால் மேட்சர் கிட்ட மோத முடியாது போல. நாஸ்தியாகி இருக்குது ரோடெலாம். இந்த மாதிரி ஆள் இல்லாத ரோடுனா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுது விளாட்லாம். ஆள் வந்து பார்த்துக்கினே இருந்தானுங்கன்னா அவங்களுக்கு தமிழே தெரியலனாலும் கூச்சமாக இருக்குது. சரி, நம்ம நடக்காதே பார்க்க வேண்டியதான். இன்னும் 1/2 மணி நேரம் நடந்தோம். ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இந்த அழகான இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பா சரியாக இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த வாட்டி கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக ஃபீல் ஆகுது. குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வாட்டிலாம் ஜான்வரி பிப்ரவரியில் வந்தால் செத்துருவானுன்னு நினைக்கிறேன் மழைங்கலாம். காய்ஸ், ஒரு வழியாக பைக் ரெண்ட் எடுத்தாச்சு. அப்படியே ரூம் போக வேண்டியது தான். 1200 2 daysக்கு எடுத்துருக்கோம். ஸோ கலங்கத்தில் கேபுக்கார செலவை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பைக் எடுத்தோம். நல்லதாக போச்சு. ஆக்சஸ் 125 தான். ஏன்னா பட்ஜெட்டாக இருக்குது. இதுவே 1200 சொல்கிறானுங்க. ஏதோ கண்டிஷன் சூப்பராக இருக்குது. பைக்கோட போகிறப்ப அவர் எவர்கிட்ட புக் பண்ண சொல்கிறேன். இதோட சீப்பாக கூட கிடைக்கும். நம்ம நேரம் சரி இதான் வெள்ளி மார்னிங்கில் ஓப்பன் ஆகிருந்துச்சின்னு இதை எடுத்துட்டோம். சரி ஓகே காய்ஸ், செக் பண்ணுறேன். காய்ஸ் ஒரு ரூமுக்கு வந்தாச்சு.
ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் டூர் போகலாம் இப்போது. ஸோ ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. டீசெண்டான டாய்லெட், ஹீட்டர் இருக்குது. அப்படி வந்தால் ஒரு சூப்பரான பெட்டு, டவல் எல்லாம் வச்சுருக்காங்க. டிவி இருக்குது. அண்டு சூப்பராக ஜன்னல் திறந்தா ஆப் கார்டன் வியூ. வேணும்னா बालकनी पक्का. यहाँ पे तो कोई भी हो, कोई जरूरत नहीं है. बाइक है, बस निकालना है, पाइप कनेक्ट करना है, प्लग इन करना है और ऑन करना है, बस. उसकी सारी सेटिंग्स बिल्कुल परफेक्ट करके गया था. इससे भी कुछ नहीं हो रहा है. तो तुम एमओ का निकालो. अगर ज़्यादा डाउन जा रही है, 50 से नीचे जा रही है, तो एमओ 32 सब कुछ पे लेके जाओ. नहीं तो ऐसे लेके चले जाओ. 50 से अगर ऊपर பக்காவாக குளிச்சு முடிச்சு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ அட்டல் டனல் போகிறோம். அங்கே போயிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். கைஸ் பாருங்கள், தண்ணியை விட கல் அதிகமாக இருக்குது. ஆனால் தண்ணி கலர் பார்த்திங்களா, பச்சை கலரில் ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் மொத்தம் நாஸ்தியாக இருக்குது. The famous long.